பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா? ஏம்மா உங்க எதிரிலே இந்த பொம்பளை எப்படி அராஜகம் பண்றதுன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க சார். கடனை சொன்ன தேதியில திரும்ப கொடுக்க முடியாட்டி இந்த வீடை எழுதி தரதா சொல்லி இந்த வீட்டு ஓனர் சந்தானம் அவரு கைப்பட எழுதி கொடுத்த பாண்ட் பேப்பர் என்கிட்ட இருக்கு சார். குடுப்பா. இந்தாங்க, இந்த பாருங்க சார். ஒண்ணு இல்ல சார், அதுல இருக்கிறது சந்தானத்தோட கையெழுத்தா இல்லையான்னு நீங்களே அவங்க கிட்ட கேட்டுக்கங்க. இந்த வருஷம் இந்த மாசம் 10 லட்சம் ரூபாய் பாருங்க குடுக்குறேன்னு சொன்னாரு. இல்ல சார். சார் இது ஃபோர்ஜரி சார். என் அப்பாவோட கையெழுத்து மாதிரியே போட்டுருக்கா சார் இந்த ஆளு. சார் இதுதான் சார் இவங்களோட பிரச்சனையே. சார் இதுதான் சார் போர்ஜரி கும்பலு. இவங்க அப்பா சந்தானத்தை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து நிக்கிறவன் நான். அந்த ஆள் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்காக இறக்கப்பட்டு 2-3 மாசம் பணத்தை பத்தி ஒண்ணுமே கேட்கல சார். அதுதான் சார் பெரிய தப்பு. நான் கொடுத்தது பெரிய அமௌண்ட்ல. எவ்வளவு நாள் தான் சார் கேட்காம இருக்க முடியும்? குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கும்மலு இப்ப என்னடானா எங்க அப்பா வந்து உங்ககிட்ட எப்ப காசு வாங்கினாருன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க சார். சார் ஃப்ராடு கும்பல் சார், ஃப்ராடு கும்பல் சார். சார் இந்த ஆள் சொல்றது எல்லாமே போய் சார். இப்படிதான் சார், இப்படிதான். வாங்கின பணத்தை கேட்டா என்ன அசிங்கப்படுத்துறாங்க. பொறுத்து பார்த்துட்டு தான் இந்த பொண்ணோட அப்பா இந்த பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுத்த மாதிரி இந்த வீட்டை எடுத்துக்கிறதுக்கு முடிவுக்கு வந்தேன். பணத்தையும் கொடுக்க முடியாது, வீட்டையும் கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணா அப்ப என் பணத்துக்கு என்னதான் சார் பதில்? டேய் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. நீ பண்ற பாவத்தை எல்லாம் உன் பிள்ளைங்க தலையில தான் அள்ளி வைக்க போறேன். சார் பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? ஏம்மா என்னம்மா பேசுறீங்க? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இப்படியே பேசுவாங்க? இப்படிதான் சார், இப்படிதான். நம்பி பணத்தை கொடுத்துட்டு இவங்க கிட்ட சாபம் வாங்கிட்டு தான் நிக்கிறேன். மூஞ்செல்லாம் பாருங்க சார், ஃபுல் நெகட்டிவிட்டி ஃபேஸ் சார். ஐயோ சார், நீங்களே இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். சார் நம்புற மாதிரியே பொய் சொல்றாரு சார் இந்த ஆளு. இதே மாதிரி ஒரு பொய்ய சொல்லிதான் எங்க தோட்டத்தையும் இந்த ஆள் ஏமாத்தி எழுதிக்கிட்டாரு. எங்க அப்பாவும் அதனால தான் சார் இறந்து போனாரு. அந்த கேஸ கூட நீங்க தானே சார் விசாரிச்சீங்க. நீங்க தானே சார் இந்த ஆளு ஜெயில்ல போட்டீங்க. கொஞ்சம் இருமா.